கார்த்தி ரேவதி சீரியலில் இப்போ ரொம்பவே சூப்பராக விறுவிறுப்பாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்கன்னு சொல்லணும். கார்த்தியை பற்றின உண்மையை சொல்கிறதுக்காக தீபாவதி வந்து சாமுண்டீஸ்வரியை பார்க்குறதுக்காக வரவும் அந்த நேரத்தில் பார்த்தோம்னா தீபாவதிக்கு ஒரு விபத்து ஏற்படுது. அந்த சூழ்நிலையில் கார்த்தி வந்து தீபாவதியை காப்பாற்றுறதாங்க. இதனால் தீபாவதி அடுத்தது என்ன முடிவு எடுக்க போகிறாங்க, என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தியும் பாட்டியும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து பாட்டி வந்து கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரியா, இது நம்ம பரம்பரை காப்பு, இது வந்து நம்ம வீட்டு ஆண் வாரிசுகள் போடக்கூடியது. உங்கள் தாத்தா போட்டார், அதுக்கப்புறமா இது உங்கள் மாமாவுக்கு தான் போய் சேரணும். ஆனால் என்ன பண்ணுறதுக்கு, உங்கள் மாமா தான் வந்து உங்கள் அத்தையை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டை விட்டே போயிட்டாம்ல. அப்போ தான் வந்து உங்கள் தாத்தா அந்த காப்பை கழட்டிட்டு கோவத்தில் கழட்டினார். அதுக்கப்புறம் அவர் கழட்டும் போது ஒரு வார்த்தை சொன்னார், நம்ம வீட்டு ஆண் வாரிசு யார் வந்து பொறுப்போடு வீரமாக ஒரு ஆம்பளை இருக்கிறானோ அவன் தான் இந்த காப்பை போடுறதுக்கு தகுதியானவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த காப்பை கழட்டி வைக்கும் போது அவர் சொன்ன அத்தனையும் அந்த தகுதி உனக்கு இருக்கிறியா, அதனால் இந்த காப்பை நீ போட்டுக்க அப்படின்னு சொல்லவும் இது எல்லாத்தையும் தீபாவதி வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, இல்லை பாட்டி, கோவில் கும்பாபிஷேகம் முடியறதுக்கு முன்னாடி இந்த காப்பை நான் போட்டோம்னா உங்களுடைய பேரை நான் தாங்கிறது அத்தைக்கு தெரிஞ்சிடும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே தீபாவதி அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து அவங்க தீபாவதி வந்து நினைக்கிறாங்க, அப்போ ஆக மொத்தத்தில் பாட்டியோட பேரை இந்த கார்த்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிச்சிருந்தாங்க. அப்போ உடனே வந்து பாட்டியும் சொல்கிறாங்க, ஆமாய்யா நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தாயா அப்படிங்கவும், அதனால கோவில் கும்பாபிஷேகம்லாம் முடியட்டும் பாட்டி, அப்புறமா இந்த காப்பை நான் போட்டுக்கிட்டுதுன்னு சொல்லிட்டு சரி பாட்டி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. உடனே தீபாவதி பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரிக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, பாட்டியோட பேரன் யாருங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்துருங்க, நானும் அங்கே வந்துடுது அப்படிங்கும் போது உடனே கொஞ்ச நேரத்தில் நான் வந்துடுது அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க. உடனே ஃபோனை வச்சதுக்கப்புறமா சாமுண்டீஸ்வரி நினைக்கிறாங்க, அந்த பேரன் யாருங்கிறத சொல்லாமையே ஃபோனை வச்சுட்டாங்களே, நம்ம ஃபோனில் வந்து கேட்டாக்கி அவங்க நேரில் வான்னு சொல்லிட்டாங்க, யாராக இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து பதட்டத்தோடு தான் அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்படி கிளம்பும் போது உடனே சந்திரகலா வராங்க. என்னக்கா எங்கே கிளம்புற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் போயிட்டு வந்துருந்தேன் சந்திரகலா அப்படிங்கும்போது, அக்கா நானும் வரட்டுமா அப்படிங்கும்போது, இல்லை வேண்டாம் நான் மட்டும் போயிட்டு வரேன் அப்படிங்கவோ. இப்போ சந்திரகலாவுக்கு சந்தேகம் வருது, என்னது அக்கா வந்து ரொம்ப பதட்டமாக கிளம்பிட்டு இருக்கிறா, முன்னாடிலாம் அவள் எங்கே போனாலும் சரிதான் நம்மளை கூட்டிகிட்டு போவா, இல்லைன்னா சொல்லிட்டாது போவா, ஆனால் இப்போம்லாம் அவள் ரொம்பவே மாறிட்டா, அவள் எங்கே போகிறான்னு கூட சொல்லக்கூட மாட்டேங்கிறா, ஆனால் அவள் போகிற ஸ்பீடை பார்த்தாக்கி ஏதோ ஒன்று நடக்க போகுது, அது மட்டும் நல்லாவே தெரியுது அப்படின்னு சந்திரகலா நினைக்கவும், அடுத்தது அங்கே பார்த்தோம்னா தீபாவதி வந்து தன்னுடைய ஆஃபீஸ்க்கு வந்துருந்தாங்க. வந்ததுமே அவங்க கார்த்தி பற்றினா கண்டுபிடிச்ச அந்த எல்லா ஆதாரத்தையும் ஒரு ஃபைலாக வந்து வச்சு அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவங்க கூட உள்ளவங்ககிட்ட இப்படி கார்த்தி தான் வந்து பாட்டியோட பேரங்கிறது தெரிஞ்சு போச்சுது, ராஜாவும் கார்த்தியும் ரெண்டுமே ஒரே ஆள் தான், அப்போ இளையராஜான்னு சொல்லிக்கிட்டு அங்கே நடிச்சிட்டு இருக்கவன் எல்லாமே வந்து போலியானவன், இவர் தான் வந்து கார்த்தி பாட்டியோட உண்மையான பேரை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ உடனே வந்து அவங்கள பற்றின டீட்டெயில் எல்லாமே வந்து அவங்க கூட உள்ளவங்களாம் வந்து விசாரிச்சது வச்சு அவங்க எல்லாமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆமாம் மேடம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், ஆனால் கார்த்தி வந்து எதுக்காக அந்த குடும்பத்துக்குள்ளே போயிருக்காருன்னா ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர்க்கறதுக்காக தான், நாங்கள் விசாரித்தது வரைக்கும் அவர் ரொம்பவே நல்லவர், அது மட்டும் இல்லாமல் ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர்க்கறதுக்காக தான் அவர் டிரைவராக வந்து வேஷம் போட்டுட்டு போயிருக்கிறாரு, அப்படிப்பட்டவரை நம்ம எதுக்காக காட்டி கொடுக்கணும், நான் சொல்கிறத கேளுங்க, அவர் எதுக்காக அந்த குடும்பத்துக்குள்ளே போனாரோ அது வந்து இந்த கோயில் கும்பாபிஷேகத்தில் அவர் சொல்லணும்னு முடிவெடுத்திருக்கிறாரு, அதனால அவர் சொல்லி முடிக்கட்டுமே, அதுக்கு பிறகு நடக்கக்கூடியதை நம்ம பார்க்கலாம் அப்படிங்கும்போது உடனே தீபாவதி சொல்கிறாங்க, இல்லை அது நான் என் தொழிலுக்கு செய்கிற துரோகமாக்கும், என்கிட்ட நம்பி ஒருத்தங்க அந்த பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிக்கிறாங்க, அப்படி இருக்கும்போது நான் பொய் சொல்லவும் மாட்டேன், நான் தெரிஞ்ச விஷயத்த நான் மறைக்கவும் மாட்டேன், இதுக்காக அவங்க வந்து எவ்வளோ தூரம் எனக்கு வந்து ஃபோன் பண்ணி அவங்க கேட்டிருக்கிறாங்க, அப்படி இருக்கும்போது நம்ம வந்து பொய் சொன்னோம்னா அது நான் தொழிலுக்கு செய்யக்கூடிய துரோகம், அதனால நான் வந்து கண்டுபிடிச்ச உண்மையை நான் அவங்ககிட்ட சொல்ல தான் போகிறேன் அப்படிங்கவும், அப்போ கூட உள்ளவங்களாம் எவ்வளோ தடுத்து பார்க்குறாங்க. ஆனாலும் தீபாவளி வந்து தன்னுடைய இதில் பிடிவாதமாக இருக்கிறாங்க, நான் வந்து என்னோட தொழிலுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன், அதனால நான் அவங்கக்கிட்ட உண்மையை சொல்லிடுவேன், அவங்க என்ன நம்பி இந்த பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறாங்க, அப்படி இருக்கும்போது நான் பொய் சொல்கிறது அது தப்பாகும், அதனால நான் உண்மையை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவதியும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரி இங்கேருந்து கிளம்புறாங்க. அதே நேரத்தில் வந்து பாட்டியை பார்த்துக்கிட்டு கார்த்தியும் காரில் வந்துட்டு இருக்கிறாங்க. இப்படி மூணுமே வந்து அவங்க வந்துட்டு இருக்கவும் ஒரு கட்டத்தில் பார்க்கும்போது தீபாவதி வந்துட்டு இருக்காங்களா, அந்த வரக்கூடிய கார் வந்து அவங்களுக்கு கட்டுப்பாட்டில் இல்லாமல் அது வந்து அப்படியே அங்கே இங்கேயுமா வந்து தடுமாறி போக ஆரம்பிச்சிருது.
இதனால் தீபாவதிக்கு என்ன பண்ணுறதே தெரியல. ஒரு கட்டத்தில் பார்க்கும்போது ஒரு மரத்தில் போய் அவங்க மோதிருந்தாங்க. அதே இடத்துக்கு கார்த்தி வந்துட்டு இருக்கவும் கார்த்தி பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ கார்த்தி உடனே காரை நிறுத்திக்கிட்டு அவங்க ஓடடி போகிறாங்க. போய் பார்க்கும்போது தீபாவதி அப்படியே தூங்கின மாதிரிக்கு இருக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா கார்த்தி வந்து தீபாவதியை காப்பாற்றி அவங்க வந்து தன்னுடைய காரில் அழைச்சிட்டு அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகவும் இங்கே பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரி தான் காட்டுறாங்க. சாமுண்டீஸ்வரி வந்து அவங்க சொன்ன அந்த கோயிலுக்கு வந்துருந்தாங்க. வந்ததுமே எங்கே தீபாவதியை காணலை, சரி நம்ம வெயிட் பண்ணுவோம், அவங்க வருவாங்க, டிராஃபிக்கில் ஒருவேளை மாட்டிகிட்டு இருக்காங்களா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கவும் இங்கே பார்த்தோம்னா கார்த்தி வந்து தீபாவதியை அழைச்சிட்டு அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே போனதுமே உடனே வந்து அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரிக்கு நடந்து போச்சுது அப்படின்னு சொல்லவும் அடுத்ததாக தீபாவதிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்குறாங்க. அப்போ வந்து கார்த்தி வந்து அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவும் இங்கே பார்க்கும்போது சாமுண்டீஸ்வரி வந்து தீபாவதிக்கு ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆனால் அவங்க ஃபோன் எடுக்கவே இல்லை. அவங்களுடைய ஃபோன் வந்து காரில் தான் இருக்குது. அவங்க ஃபோன் எடுக்கவே இல்லை. அதாவது கார்த்தியோட காரில் தான் அந்த ஃபோனை வச்சுருக்குறாங்க. அப்போ வந்து சாமுண்டீஸ்வரி வந்து நினைக்கிறாங்க, என்னது தீபாவதி நம்மளை வர சொல்லி இவ்வளோ நேரம் ஆகுது, ஆனால் வந்து ஃபோனை எடுக்கவே இல்லையே, என்னாச்சுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி நினைக்கவும் அடுத்து இங்கே பார்த்தோம்னா வந்து தீபாவதிக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து முடிக்கிறாங்க. அப்போ கார்த்தி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கவும் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறோம், கொஞ்ச நேரத்தில் அவங்களுக்கு முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ கார்த்திக் வந்து ஞாபகம் வருது, இவங்க தானே நம்ம அத்தைக்கிட்ட அவங்க பேசிட்டு இருந்தாங்க, இவங்க இந்த மாதிரிக்கு ஒரு ஆளாச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு கார்த்தி நினச்சிட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்தில் அவங்க கிட்ட இந்த ஃபைல் எல்லாம் வந்து இருக்குது. அப்போ அந்த ஃபைலை வந்து கார்த்திக்கிட்ட அவங்க கிடைக்கவும் கார்த்தி இந்த ஃபைலை பார்க்குறாங்க. பார்க்கும்போது தன்னை பற்றின எல்லா ஆதாரத்தையும் வந்து தீபாவதி வந்து எடுத்து வச்சிருக்கிறாங்க. இதை பார்த்ததுமே கார்த்தி வந்து அதிர்ச்சி அடையவும் அப்போ நம்மளை பற்றின உண்மையை சொல்கிறதுக்காக தான் இவங்க அத்தையை பார்க்குறதுக்காக கிளம்பியிருப்பாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போதே அப்போ உடனே வந்து அவங்க கார்த்தி வந்து அவங்க தீபாவதியோட ஃபோனை பார்க்கவும் அப்போ சாமுண்டீஸ்வரி அந்த நேரத்தில் வந்து தீபாவதிக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உடனே கார்த்தி அதை பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அதாவது அத்தை தான் வந்து தீபாவதிக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதை பார்த்துட்டு இருக்கவும் அப்போ கொஞ்ச நேரத்தில் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதும் டாக்டர் வந்து சொல்கிறாங்க அவங்க கண் முடிச்சிட்டாங்க, நீங்கள் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து கார்த்தி வந்து அங்கே போகிறாங்க. போனதுமே தீபா வந்து கண்முழிச்சு பார்க்கவும் கார்த்தியை பார்த்ததுமே தீபாவதி பதட்டம் அடைகிறாங்க. அதே நேரத்தில் கார்த்தி பார்த்தோம்னா தீபாவதி கொண்டு வந்து அந்த ஃபைல் அவங்க ஃபோன் எல்லாமே வந்து கார்த்தியோட கையில் இருக்குது. அதை பார்த்ததுமே வந்து தீபாவதி அதிர்ச்சியோடு இருக்கவும் உடனே கார்த்தி வந்து அந்த ஃபைலையும் ஃபோனையும் கொடுக்குறாங்க. இந்தாங்க அந்த ஃபைலும் ஃபோன் அப்படிங்கவும் உடனே டாக்டரும் நர்ஸும் சொல்கிறாங்க, இவர் தான் உங்களை காப்பாற்றி சரியான நேரத்துக்கு அழைச்சிட்டு வந்தார், அவர் மட்டும் உங்களை சரியான நேரத்துக்கு உங்களை அழைச்சிட்டு வரலன்னா கண்டிப்பாக உங்களை காப்பாற்றி இருக்கிறது ரொம்பவே பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லவும் இதை கிட்டதுமே தீபாவதி வந்து கார்த்தியை பார்க்குறாங்க. அப்போ கார்த்தி வந்து அந்த ஃபைலையும் ஃபோனையும் கொடுக்கவும் அப்போ தீபாவதிக்கு வந்து தெரிஞ்சிருது, அதாவது கார்த்தி தான் நம்மளை காப்பாற்றிருக்கிறாரு, ஆனால் இவரை மாட்டி விட்டுறதுக்காக தானே நம்ம போனோம், அதாவது நம்ம தொழிலுக்கு நம்ம துரோகம் செய்யாமல் உண்மை சொல்கிறதுக்காக நம்ம போனோம், ஆனால் இப்பேற்பட்ட கார்த்தியை போய் நம்ம மாட்டி விடுறதுக்காக இருந்தோமே அப்படின்னு சொல்லிட்டு தீபாவதி நினைக்கவும் அப்போ கார்த்தி வந்து சொல்கிறாங்க, நீங்கள் வந்து அத்தைக்கிட்ட பேசுனது நான் ஏற்கனவே நான் பார்த்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இது சொன்னதுமே தீபாவதி வந்து பார்க்குறாங்க. கார்த்தி அப்படிங்கும்போது ஆமாம் நான் தான் கார்த்தி அப்படிங்கிறாங்க. என்னை பற்றி விசாரிக்கிறதுக்காக தான் அத்தை உங்ககிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைச்சாங்க, நீங்கள் வந்து இந்த ஃபைலில் என்னை பற்றின டீட்டெயில் எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறீங்க, அத்தையும் வந்து உங்கள் ஃபோனுக்கு வந்து ஃபோன் பண்ணுனாங்க அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே தீபாவதி வந்து சொல்கிறாங்க, ஆமாம் கார்த்தி என்னுடைய வேலையே இதுதான் அப்படின்னு சொல்லவும் உங்களை பற்றி விசாரிக்கிறதுக்காக தான் வந்து நான் உங்கள் பாட்டி வீட்டுக்கே நான் வந்து வேலை செய்கிற மாதிரிக்கு நான் வந்தேன், அது மட்டும் இல்லாமல் நீங்களும் உங்கள் பாட்டியும் பேசுனது எல்லாத்தையுமே நான் கேட்டேன், அப்போ தான் வந்து நீங்கள் தான் பாட்டியோட பேரங்கிறத நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களை பற்றின சந்தேகம் உங்கள் அத்தைக்கு இருந்துச்சு, நீங்கள் உண்மையிலேயே வந்து பாட்டியோட பேரந்தானான்னு, அதனால அந்த பொறுப்பை வந்து என்கிட்ட ஒப்படைச்சாங்க, அதில் இருந்து நான் உங்களை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக நான் ஒவ்வொரு ஆதாரமாக நான் திரட்டிக்கிட்டு இருக்கிறேன். கடைசியில் இப்போ நீங்கள் உங்கள் பாட்டியும் நீங்கள் பேசிகிட்டு இருந்தது நான் இப்போ தான் நான் கேட்டேன், அப்போ தான் வந்து எனக்கே வந்து கன்ஃபார்ம் ஆச்சுது பாட்டியோட பேரை நீங்கள் தான் என்னன்னு, அதனால தான் உங்கள் அத்தைக்கிட்ட உண்மை சொல்கிறதுக்காக நான் உங்களை வர சொன்னேன், அதனால தான் அந்த ஃபைல் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு உங்கள் அத்தையை பார்க்குறதுக்காக தான் நான் கிளம்பி போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நடந்து போச்சுது, என்னை நீங்கள் காப்பாற்றினதுக்கு நான் உங்களுக்கு ரொம்பவே நன்றி சொல்கிறேன் அப்படிங்கவும் உடனே கார்த்தி வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் நீங்கள் இப்போ உண்மையை சொல்கிறதுனால அதாவது இந்த மாதிரிக்கு கோயில் கும்பாபிஷேகம் நின்று போயிடும் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே தீபாவளி வந்து சொல்கிறாங்க, எங்கள் பாருங்க கார்த்தி நீங்கள் சொல்கிறது சரிதான், ஆனால் நான் என் தொழிலுக்கு நான் துரோகம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் துரோகம் பண்ண சொல்லலைன்னா நீங்கள் உங்கள் வேலையை தான் செய்கிறீங்க, ஆனால் நான் இதுக்காக வந்து நான் இவ்வளோ தூரம் நான் கஷ்டப்பட்டு வந்ததே ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர்க்கறதுக்காக தான், என் பாட்டியோட ஆசையும் அதுதான், என் பாட்டிக்காக தான் நான் இந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், அது மட்டும் இல்லாமல் கோயில் கும்பாபிஷேகம் நல்ல மாதிரிக்கு நடக்கணும்னா இந்த உண்மை இப்போ தெரிஞ்சாக்கி கண்டிப்பாக வந்து இது எல்லாமே நின்று போயிடும், இத்தனை வருஷமாக நடக்காத கோயில் கும்பாபிஷேகம் என் மாமா கையால் இப்போ தான் நடக்க போகுது, இப்போ
நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு உண்மையால் எல்லாமே நின்று போயிடும். நானே வந்து கோயில் கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறமா அத்தைக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்கிறதுக்காக நான் தயாராக தான் இருக்கிறேன். இந்த கோயில் கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். அது வரைக்கும் தயவு செய்து நீங்கள் வந்து இந்த உண்மையை சொல்லாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் எனக்கு செய்யக்கூடிய உதவியாக இருக்கும் அப்படின்னு கார்த்தி வந்து தீபாவதி கிட்ட எடுத்து சொல்லவும் உடனே தீபாவதியும் வந்து கார்த்தி நீங்கள் எவ்வளோ நல்லவராக இருக்கிறீங்க, உண்மையில் சொல்லப்போனால் உங்கள் அத்தை வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்காகவே உங்கள் பாட்டியை ஏற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ உடனே வந்து கார்த்தி எதுவுமே பேசாமல் இருக்கிறாங்க. அப்போ தீபாவதி சொல்கிறாங்க, நான் எத்தனையோ கேஸை விசாரித்து நான் உண்மையை வெளிக்கொண்டுட்டு வந்திருக்கிறேன். ஆனால் உங்கள் கேஸ் எனக்கு ரொம்பவே ஆரம்பத்துலேருந்தே ஒரு சிக்கலாக தான் இருந்தது. கடைசியில் பார்க்கும்போது நீங்கள் எவ்வளோ நல்லவராக இருக்கிறீங்க, உண்மையை சொல்லப்போனால் உங்களுக்கு உதவுறதுக்காக நான் வந்து முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே கார்த்தி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்தது தீபாவதி சாமுண்டீஸ்வரி கிட்ட என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.